இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நீங்கள் வலப்புறமாய் சாயும்போது, இடப்புறமாய் சாயும்போது வழி இதுவே, இதிலே நாடுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30 இறை திருவசனம் 21 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுதான் வழி, இதிலே நாடு என்று சொல்லியிருப்பார். இன்றைய நாளில் உனக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கேன். அதை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஏன் நீ அடுத்தவனை ஃபாலோ பண்ணுற? ஏன் அவனை நீ பார்க்குற? யாரையும் பார்க்காதீங்க. உங்களுக்கான அழகான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இருக்குது. அதை நம்ம தேடி போகிறதில்ல. அடுத்தவன் பண்ணுறான், அதையும் நம்ம திரும்பி பண்ணலாம். அதை செய்கிறான், நம்மளும் அதுவும் செய்யலாம் பண்ணுறோம். போட்டிக்கு போட்டியாக பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்குள்ளே உங்களை தேடுகின்ற பொழுது அழகழகான விஷயங்கள் இருக்குங்க. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை இதோ இருக்கின்றேன், என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தாரும் அப்பான்னு சொல்லி கேளுங்களேன். இதுதான் வழி, இதிலே நாடு என்று சொல்லுவார். எவ்வளோ மகிமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கின்றார். நன்றி சொல்கிறோம் ஒவ்வொரு நாளுமே. சொல்கிறீங்களா இல்லையா? இன்றைய நாள் ஒரு முக்கியமான விஷயங்க. சமீபத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துச்சு. ஆயுள் தண்டனை. இந்த 2018 நடந்த ஒரு சம்பவத்துக்கு நேற்றைய தினம்தான் ஒரு தீர்ப்பு வந்தது. ஆனால் அது தீர்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 4 வயசு குழந்தைய சாகடிச்சது. என்ன பிரதர் சொல்கிறீங்க? என்ன பண்ணுறதுங்க? கள்ளத்தொடர்பு இடையூறாக இருக்குது. அந்த குழந்தைய சாகடிச்சிட்டுமா நம்ம சந்தோஷமாக இருப்போம். இதானா வாழ்க்கை? ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இன்றைக்கி எத்தனை பேருக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லி போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வமும் கிடையாது. ஆனால் இப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இந்த மனசு வருதுன்னே தெரிலல்ல. ஆண்டவரே இந்த மாதிரி நிலைமை அந்த பிஞ்சு குழந்தைங்களாம் என்ன பண்ணிச்சிடணும் புரியலல்ல. உங்களுடைய இச்சைக்காக, உங்களுடைய ஆசைக்காக இந்த மாதிரி தேடி போகிறீங்க. அந்த குழந்தைய எங்கேயாச்சும் கொடுத்துருக்கலாம்ல, குழந்தை இல்லாதவங்களும் கொடுத்துருக்கலாம்ல. இந்த மாதிரி சாக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆனால் நிச்சயமாக இவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் சூப்பராக வாழ்வான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்றது நம்ம ஏசப்பா முன்னாடியே தீர்ப்பு எழுதி வச்சுட்டார், அவ்வளோதான். ஸோ நீங்கள் தப்பு பண்ணிகிட்டே இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனால் தப்பு பண்ணுறதுக்கான ஒரு வலி வேதனை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அனுபவிப்போடுன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா? கண்டிப்பாக அந்த வலி வேதனை பயங்கரமாக இருக்கும், கொடூரமாக இருக்கும். அதனால் அந்த குழந்தைய ஆன்மாக்காக ஜெபிக்கலாம். அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு தாங்க இருக்குது. ஆண்டவரே எப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஜபத்தில் தான் நம்ம வைக்க முடியுது. அதை தட்டி கேட்கவோ அரசாங்கம் நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லணும்னு காத்துட்ருக்கோம். மரண தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனாலும் ஆயுள் தண்டனை சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ எவ்வளோ விஷயம் நடந்து தான் இருக்குது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. மூளை முடக்கில் வெளியே சொல்ல முடியல. இருந்தாலும் இந்த விஷயங்கள் அப்டேட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. கொள்ளை எவ்வளோ போயிட்டுருக்கு. ஆண்டவரே இந்த மாதிரி நிலைமை வேணாம்ப்பா, உமக்கு முன்பாக கெஞ்சி மாட்டான்றமா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்கணும். ஆண்டவரே அவங்க மனநிலையை மாற்றிக்குமான்னு சொல்லி கேட்கலாம். அதிகாலைகளே எழுந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு ஜபமும் நிச்சயமாய் வாய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரை உற்று நோக்கி ஜபிக்கின்ற வேலையில் தேடுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் தெய்வ பிரசனம் நிறைந்திருக்கும். அவர் எங்கே உங்கள் வாழ்க்கை அமைத்திருக்கின்றார் என்றால் அந்த வாழ்க்கை பிரகாசமாக தான் ஏற்றுக்கணும்ல. இன்றைக்கி பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது பிடிச்ச மாதிரி மாற்றலாம்ல. மாற்ற முடியாதா? முடியும். ஆனால் மனசு தான் ஒத்துக்க மாட்டுதுல. வெளில இருக்க ஒன்று சொல்கிறாங்க, கூட இருக்க ஒன்று சொல்கிறாங்க. யார் பேச்சை கேட்குறதுனே தெரில. எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லி போட்டு என்ன பண்ணாங்களோ குழப்பி விட்டுட்டாங்களோ. நீங்கள் கரெக்டாக ஸ்டடியாக இருங்க, வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தடுமாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் பண்ண முடியாதோ. ஸோ எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத்தர போகின்றார். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இப்போது உங்கள் வாழ்க்கையை அவருக்கு முன்பாக அர்ப்பணியுங்கள். அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நேரம் கிடைக்கும் போது ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், ஆண்டவரை முழு இதயத்தோடு தேடுங்கள். தேடுகின்ற பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி ஜெபிக்கிறீங்களோ கண்டிப்பாக கொடுக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. தினந்தோறும் ஜெபியுங்கள். ஜெபம் தாங்க
இதுதான் வழி, இதிலே நாடு என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். அவரே பின்பற்றுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். மகளே மகனே கலங்காத. இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, அன்போடு பேசி வழிநடத்தும் தேவனாக நீர் இருக்கின்றபடியினால் உம்மை சோத்தரிக்கின்ற ஆண்டவரே. இயேசு பூமியில் இருந்த நாட்களில் அதிகாலையில் அவரை வழிநடத்ததைப் போல எங்களுக்கும் அதிகாலையில் வழிகாட்டும் ராஜா. உம்முடைய வழி இதுவே, இதில் நாடு என்று சத்தத்தை கேட்கும்படி எங்கள் செவிகளை திறந்தரல வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது உம்மை தேடுவதற்கு, உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு, நீர் எங்களுக்கென்று நியமித்த பாதையில் செல்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனே. ஒருபோதும் எங்களுடைய சொந்த விருப்பங்களின்படி செய்து அழிந்து போக அனுமதிக்க மாட்டேன் என்று நம்புகிறோம்ப்பா. உண்மையே முழுமையாக நம்புவதற்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்கள் இருதயத்தை உம்முடைய ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. எங்கள் அடிகளை உம்முடைய சமாதானத்தினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரும் ஆகணும்ப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மா கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உடல் தெம்பையும் நல்ல ஞானத்தையும் உடல் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. ஒற்றுமையுடன் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.